Hello guys, good morning. Welcome to Life's Education. This is your education. Today's video going to be very useful for you. Today's video I'm going to break all the facts of will or shall. நிறைய பேர் இந்த will or shall ஓட யூசேஜ் வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க. இன்னும் ராங் கண்டெக்ஸ்டில் தப்பாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்க்ளூடிங் தட் ஒரு வீடியோவும் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். யூ வாட்ச் அண்ட் என்ஜாய் அண்ட் ப்ராக்டிஸ் இங்கிலீஷ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ லைக் த வீடியோ, கைண்ட்லி கமெண்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வித்தவுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வில் ஆர் ஷாலை ரெண்டு இடத்துல தான் முக்கியமாக பயன்படுத்துகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மாடல் ஆக்சிலரிஸில் இந்த வில் ஆர் ஷாலோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஸில் இந்த வில் ஆர் ஷாலோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பேசுகிறது மாடர்ன் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 15th சென்ச்சுரிக்கு அப்புறமே தெர் ஆர் லாட் ஆஃப் ட்ரமேட்டிக்கல் சேஞ்சஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் தப்பாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. If that has been here, my brother had no time. But I know that even now, whatsoever thou wilt ask of God, God will give it thee. My brother shall rise again. I know that he shall rise again in the resurrection of the last day. I am the resurrection and the life. He that believeth in me, though he were dead, yet shall he live. And whosoever liveth and believeth in me shall never die. Believest thou this? Lord, I believe that thou art the Christ, the Son. இந்த வீடியோவில் ஜீசஸ் வந்து ஒரு மிராக்கிள் பண்ண போகிறாரு. இது வந்து லாசரஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், ஜீசஸோட ஃப்ரெண்டு இருப்பார். ஸோ அவர் வந்து இறந்து 4 நாள் ஆயிருக்கும். ஜீசஸ் அந்த நியூஸ் கேள்விப்பட்டு இந்த வீடியோவில் அவங்களோட சிஸ்டர்ஸ்ட்டை வந்து பேசிகிட்டு இருப்பார். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜீசஸ் எல்லா சென்டென்ஸ்லையுமே ஐ ஷால் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பார். ஹீ வர இடத்துல, ஹீ ஷீ இட் வர இடத்துல பார்த்தீங்கன்னா வில் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓல்டு இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வந்தாலே, ஃபஸ்ட் பர்சன் வந்தாலே நம்ம ஷால் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது. ஆனால் நீங்கள் இப்போ மாடர்ன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஐ வந்தால் ஷால் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வரைக்குமே ஐ வந்தாலே ஷால் தான் வரணும் அப்படின்னு டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் டோட்டலி ராங். ஐ வந்தால் ஷால் வரணும் அப்படிங்கிறது எந்த கம்பல்ஷனுமே கிடையவே கிடையாது. இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஜீசஸ் 2-3 சென்டென்ஸ் சொல்லியிருப்பார். yet shall live, your brother shall rise அப்படின்னு சொல்லியிருப்பார். தெளிவாக பார்த்தீங்கன்னா your brother shall rise அப்படின்னு சொல்லியிருப்பார். My brother shall rise again. I know that he shall rise again in the resurrection of the last day. Yet shall he live. And whosoever liveth and believeth in me shall never die. ஸோ இந்த ரூலை தான் மாடர்ன் இங்கிலீஷில் தெளிவாகவே பிரேக் பண்ணியிருக்காங்க. ஷால் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே இப்போ வில் வந்து நீங்கள் சூப்பராக ரீப்ளேஸ் பண்ணலாம். இன்னுமே நீங்கள் ஷால்லையே வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. எஸ்பெஷலி அப்ராடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பியூரோக்ராட்டிக் டாக்குமெண்ட்ஸ், ஒன்லி ஃபார்மல் யூசேஜ் அப்போ மட்டும்தான் அவங்க வந்து ஷால் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயுமே நிறைய பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக, ஏன்னா லாயர்ஸ் வந்து டெக்னிக்கலாக அந்த ஷாலை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ரீசனுக்காக நிறைய வில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் டென்ஸில் வில் ஆர் ஷால் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பர்சனுக்கு மட்டும்தான் ஷால் யூஸ் பண்ணணும், மீதி எல்லாத்துக்குமே வில்லு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரூலை பிரேக் பண்ணிவிட்டு
நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக வில் ஆர் ஷாலை எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் டென்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு லிபரேஷன், ஒரு யூசேஜ் மாடர்ன் இங்கிலீஷில். வில் ஆர் ஷால் வந்து நம்ம மாடல் ஆக்சிலரிஸ்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட யூசேஜை இப்போ பார்க்கலாம். ஷால் பார்த்தீங்க அப்படின்னா சஜஷன்லேயும் யூஸ் பண்ணுறோம், ஆஃபர்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஷால் ஐ கேரி யுவர் பேக், ஷால் ஐ கேரி யுவர் பேக். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷால் ஐ டூ இட் ஃபார் யூ, ஷால் ஐ டூ இட் ஃபார் யூ. ஷால் ஐ கேரி யுவர் பேக், ஷால் ஐ டூ இட் ஃபார் யூ. ஸோ ஷாலை பொறுத்த மட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று சஜஷனில் யூஸ் பண்ணலாம், நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆஃபரில் யூஸ் பண்ணலாம். வில்லை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ப்ராமிஸில் யூஸ் பண்ணலாம், நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷன் அதில் யூஸ் பண்ணலாம், நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராமிஸில் எப்படி நீங்கள் வில்லை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப், ஐ வில் பே யூ பேக். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப், ஐ வில் பே யூ பேக். ப்ரெடிக்ஷனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சென்ட்ரல் கவர்மெண்ட் will not cancel the NEET examination. The central government will not cancel the NEET examination. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெடிக்ஷனில் யூஸ் பண்ணலாம். ப்ரெடிக்ஷனை பொறுத்த மட்டுக்கும் it is only about your opinion, it is about your perception, it is about your knowledge. ஆஃபரில் எப்படி will யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா are you hungry, are you hungry, I will make a sandwich for you. Are you hungry? I'll make a sandwich for you. Hope, dear friends, these are all very, very important usage. நீங்கள் இதை கேட்குறது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே யூசேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து யூ கேன் ஷியர்லி இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ். Thank you so much for watching this video. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைண்ட்லி ஷேர் த வீடியோ டு ஆல். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, your friend and trainer Gerald. Bye-bye.